என் தலை என் தலை, ஐயோ என் காலு என் காலு. யார் அது இந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறது? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ டாக்டர். ஹாய், எங்க ஏன் பேஷண்ட்? உள்ளதா இருக்காங்க, வாங்க வாங்க. ஓகே ஓகே. ஐயோ டாக்டரா? ஏ பசங்களா, இப்ப எதுக்கு நான் டாக்டரை கூப்பிட்டீங்க? அம்மா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் டாக்டரை வர வச்சோம். ஏய், ஏன் உடம்புக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கிறேன். இங்க பாரு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கேன். சரிங்க மேடம், சொல்லுங்க உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? எல்லாம் அதோ இந்த 2 பசங்களாலதான். இவனுங்களை வெட்டிட்டு போய் தான் நான் கீழே விழுந்து காலும் தலையும் அடிபட்டுடுச்சு. ஓ, இந்த பசங்களை வச்சு நான் படுற பாடு இருக்கே, அது ஒரு பெரிய கதை. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. பாத்தியாடா தம்பி, டாக்டர் கிட்ட நம்ம அம்மா எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு. இந்த 2 பசங்க இருக்குதே, சரியான போக்குரி பசங்க. நான் என்ன சொன்னாலும் அடங்கவே அடங்காதுங்க. என்ன போகிறியா? நாளா இல்ல போகிரி, இவன் தான் போகிரி. என்னது, நான் போகிறியா? இல்ல இல்ல, நீ தான் போகிரி. இல்ல, நீ தான் போகிரி. ஏய், நீ தான் போகிரி. நீ தான் போகிரி. நீ தான் போகிரி. நீ தான் போகிரி. ஏய், நீ தான் போகிரி. நீ தான் நீ தான் போகிரி. நீ தான் போகிரி. யாரு போக்குறீங்க? இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான்டா உங்க சண்டையை நிறுத்தறதுக்கு ஒரே வழி. எல்லாரும் நிறுத்துங்க, என்ன வேலை செய்ய விடுங்க. என்ன பண்றீங்க டாக்டர்? ஒண்ணும் இல்ல, திரும்புங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. திரும்புங்க. உங்க இதய துடிப்பெல்லாம் கரெக்டா தானே இருக்கு? நான் தான் அப்போ சொன்னேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. ஐயோ என் காலு. என்னது காலா? கால் என்ன பண்ணுது சொல்லுங்க. ஐயோ என் கால் வலிக்குது, நடக்கவே முடியல. ஓ அப்படியா? சரி, எங்க உங்க காலை காட்டுங்க. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி போட்டு அமுக்குறீங்க? இருங்க இருங்க, எல்லாம் சரியா போயிடும், இருங்க. ஐயோ வலிக்குது டாக்டர், அழுத்தாதீங்க. ஐயோ என் காலு. ஐயோ நான் தான் கால் வலிக்குதுன்னு ஏன் இப்படி போட்டு அழுத்துறீங்க? உங்க கால்ல பிராக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு இப்படி வலிக்குது. டாக்டர் நீங்க வேற, என் கால்ல பேச்சுற இல்ல கீச்சுற இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எங்கேயும் போய் பலமா இடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு. நான் உங்களுக்கு சில மெடிசன்ஸ் தரேன், அது போட்டாலே வலி சரியாயிடும். மெடிசனா? எனக்கு எந்த மெடிசனும் வேணாம், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஓ, நீங்க மெடிசன் சாப்பிட மாட்டீங்களா? அப்ப இருங்க. ஐயோ ஐயோ, எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் வேணாம், நான் போட்டுக்க மாட்டேன். இல்ல மேடம், நீங்க கண்டிப்பா இந்த இன்ஜெக்ஷனை போட்டு தான் ஆகணும். நான் தான் முடியாதுன்றேன்ல, நான் இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்க மாட்டேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இது ஒன்றும் வலிக்காது. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. மேடம் போடாதீங்க, நில்லுங்க நில்லுங்க. ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம். ஐயோ போடாதீங்க மேடம், நில்லுங்க. ஐயோ எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம். வேணாம் வேணாம். ஐயோ போடாதீங்க மேடம், நில்லுங்க நில்லுங்க. பாத்தீங்களா மேடம், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். எனக்கு ஊசி வேணாம். மேடம் நீங்க கண்டிப்பா ஊசி போட்டு தான் ஆகணும். மேடம் எனக்கு கராத்தா தெரியும், வந்தீங்க குத்திடுவேன். ஐயோ, என்ன குத்திடுவீங்களா? நான் ஒழுங்கா சொல்றேன், எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் வேணாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ன ஒழுங்கா ஊசி போட விடுங்க. எனக்கு தான் ஊசி வேணான்றேன், என்ன விடுங்களேன். இங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை, ஒழுங்கா இந்த ஊசி போட்டுக்கோங்க. இந்த ஊசி போட்டா வலிக்காது. இங்க பாருங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா இங்க ஏறி வந்து எனக்கு ஊசி போடுங்க. இங்க பாருங்க, என்ன டாக்டர் நினைச்சீங்களா இல்ல வேற யாருன்னு நினைச்சீங்க? உங்களுக்கு இந்த ஊசியே போட மாட்டேன், நிம்மதியா இருங்க. டாக்டர் போவாதீங்க, எங்க போறீங்க? நில்லுங்க நில்லுங்க. என்ன டாக்டர் நினைச்சாங்களா இல்ல பைத்தியம் நினைச்சாங்களா? இனிமே இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். டாக்டர் போவாதீங்க, எங்க போறீங்க? நில்லுங்க. போதும், நான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்தது. நான் இங்க இருந்து போறேன். டாக்டர் டாக்டர்
எல்லாம் இந்த பசங்களால வந்தது. இல்ல 2 குட்டா சரியா போயிட்டா. துணி காய வச்சுட்டு வந்துடணும். தாலிஷ், என்னம்மா? வாப்பா, இந்த துணி எல்லாம் போய் காய வச்சுட்டு வந்துடலாம். அதுதானம்மா, வாங்க போய் காய வச்சுட்டு வந்துடலாம். ஐயோ, கிளைமேட் தான் ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரமா துணி எல்லாம் காய வச்சு எடுத்துட்டு போயிடணும். அட, இது என்ன காத்தாடி இங்க வந்து விழுந்து இருக்குது? தாலிஷ், தாலிஷ், இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? இங்க பாருப்பா, ஒரு காத்தாடி அறந்து வந்து இங்க விழுந்து இருக்குது. என்னம்மா? அம்மா, இது டிராகன் காத்தாடிமா. இது சூப்பரா இருக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உள்ள போய் காத்தாடி பறக்கிறதுக்கு நூல் எடுத்துட்டு வரேம்மா. அதுக்கெல்லாம் ஒரு தேவையும் இல்ல, நான் நூல் எடுத்துட்டு வந்துட்டேன். வா, நம்ம காத்தாடி பறக்கவில்லாம். இந்த காத்தாடியை எனக்கு தான் கொடுத்தாங்க, அதனால நான் தான் இதை ஃபர்ஸ்ட் விடுவேன். டேய், ஆனா நான் தானே நூல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். நூல் இல்லாத நீ எப்படி காத்தாடி விடுவேன்? அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் விடுவேன். இங்க பாருங்க, இந்த காத்தாடிக்கு 2 பேரும் சண்டை போட்டுருந்தீங்க. காத்தாடி புடுங்கி வெளியே போட்டுருவேன். இல்லம்மா, பரவாயில்ல. இந்த டாலிஷ், ஃபர்ஸ்ட் நீயே விட்டுக்கோ. ரெடியா டாலிஷ்? ஓகேடா, பறக்க விடு. என் காத்தாடி ஹைட்டா போகுது. இனிமே எந்த காத்தாடி வந்தாலும் நான் டீல் விட்டுருவேன். தரக்கு பாக்குறேன், இரு, அவன் தரக்குறேன். டேய் டாலிஷ், காத்தாடி அறுத்து விட்டுட்டு போறானுங்க. சீக்கிரம் கூட, நான் டீல் போடுறேன். என்னது, காத்தாடி நீ விட போறியா? அங்க இருக்கிற எல்லா காத்தாடியும் நான் அறக்காம கீழே அறக்க மாட்டேன். யார்கிட்ட மாட்டுச்சா? டேய், பாத்துறா, அந்த மரத்துல மாட்டிக்க போகுது. பாத்தியானா, நான் எல்லா காத்தாடியும் டீல் போட்டு அறுத்துட்டேன். டேய், அதான் எல்லா காத்தாடிக்கும் டீல் விட்டல. இப்ப கூட நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். அண்ணே, அங்க பாரு, கடைசியா ஒரே ஒரு காத்தாடி இருக்கு. அதையும் டீல் போடுறேன் பாரு. காக்கா, என் காத்தாடி என்ன பண்ற? என் காத்தாடியை விட்டு தள்ளி போ. ஐயோ காக்கா, விட்டு விட்டு விட்டு. ஐயோ கடவுளே, இந்த காக்கா ஏன் என் காத்தாடியை கட் பண்ணி விட்டுருச்சு? டேய், அப்பவே குடுறா குடுறா, நான் கொஞ்ச நேரம் விளையாடி தரேன்னா கேட்டியா? இப்ப பாரு, காத்தாடி கட் ஆயிடுச்சு. இப்ப நான் எப்படி விளையாடுவேன்? அண்ணா, அது விடல. ஆல்ரெடி நம்ம வீட்ல ஒரு காத்தாடி இருக்குல்ல, நம்ம அதை எடுத்துட்டு வந்து விடலாம். சரி, வா போய் எடுத்துட்டு வரலாம். ஆனா இந்த வாட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் விடுவேன். சரி சரி, நீ தான் ஃபர்ஸ்ட் விடுவ. வா போய் எடுத்துட்டு வரலாம். வா போலாம். அண்ணா, காத்தாடி எங்க வச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. அதனால நீ என்ன பண்ண, மேல பரல எங்கேயாவது இருக்கான்னு பாரு. நான் கீழே சோஃபாக்கு கீழே எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறேன். சரிடா தம்பி. அட, இங்கேயும் எதுவுமே இல்லையே. அண்ணா, உனக்கு ஏதாவது கிடைச்சிச்சா? இங்க எதுவும் இல்ல தம்பி. உனக்கு அங்க கிடைக்கலையா காத்தாடி? அட அண்ணா, அந்த அட்டைப்பட்டியில ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அட, காத்தாடி இங்கே தான் இருக்கு. காத்தாடி எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி நடிச்சு என்னையும் எடுத்து வச்சிருக்கான்ல. இல்லடா, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன். டேய் டாலிஷ், இங்க பாரு. என்னடா, அந்த கண்ணாடி டம்ளரை கீழே தள்ளி உடைச்சிட்ட. போ, இன்னைக்கு அம்மா உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. என்னத்தடா போட்டு உடைச்சிங்க? அம்மா, நான் ஒண்ணும் பண்ணலம்மா. அண்ணன் தான் அந்த காத்தாடி எடுத்துட்டு
ஏன்டா அண்ணனை மாட்டி விட்ட? சோம்பேறி பசங்களே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்களா? காத்தாடி எடுத்துனா தானே உடச்சன. படிங்க. போறேன். அண்ணா நீ போய் படி, அந்த காத்தாடியை கூட நான் போய் பறக்க விட்டு வரேன். ஓ, உனக்கு காத்தாடி வேணுமா? காத்தாடி இந்தா, இப்ப இதை எடுத்துட்டு போய் ஜாலியா பறக்க விடு. அட, மழை வரும் போல இருக்கு. சீக்கிரம் டாலிஸ் கிட்ட சொல்லி துணியெல்லாம் எடுக்க சொல்லணும். டாலிஸ், டாலிஸ். சொல்லுங்கம்மா. டாலிஸ், வெளியில மழை வர மாதிரி இருக்கு. உன்னோட யூனிஃபார்மும் உன் அண்ணனோட யூனிஃபார்மும் வெளியே காய வச்சிருக்கிறேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா, இதோ போய் எடுத்துட்டு வரேன். சரி, போய் இந்த மழைக்கு சூடா காபி போடலாம். அட, இடி என்ன இப்படி இடிக்குது? பயங்கரமா மழை பெய்ய போல இருக்கே. சீக்கிரமா நம்ம துணியெல்லாம் எடுத்துடலாம். அட, துணிலாம் ஒன்னும் காயில போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? அட, துணிலாம் காயறதுக்கு முன்னாடி எடுத்து அம்மா திட்டுவாங்க போல இருக்கே. அட, இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. சரி, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். இந்த டாலிஸ் எங்க போனா? ஒண்டியா பால் விளையாடுறது ரொம்ப போர் அடிக்குதே. அண்ணா, ஏய் டாலிஸ், எங்கடா உன்னை இவ்வளவு நேரமா காணும்? அண்ணா, அம்மா வெளியே யூனிஃபார்ம்லாம் காய போட்டு வச்சிருந்தாங்களா, மழை பெய்யுதுன்னு என்ன போய் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஏய் டாலிஸ், என்னது உன் கையில? ஓ, இதுவா? நான் துணி எடுக்க போகும்போது இது சார்ல இருந்தது, அதான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். டேய், இந்த பொம்மை பார்க்கவே சூப்பரா இருக்குடா. வாடா, இதை நம்ம எடுத்துட்டு போய் விளையாடலாம். ஏய் சாம், டாலிஸ். ஏய், இப்போ என்ன டைம் ஆகுது? இப்போ வெளியே கிளம்புறீங்க? அம்மா, எங்களுக்கு இந்த பொம்மை கிடைச்சதுமா, கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரோமே. இந்த மழையில 2 பேரும் வெளியே போனீங்க, பிச்சு புடுவோம் பச்சி. உள்ள போய் படுங்க. சரி, நாங்க போய் படுக்கிறோம். கொஞ்சம் ஏமாந்தா இந்த பசங்க அவ்வளவுதான். அட, என்னன்னு கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா அம்மா போய் படுக்க சொல்லிட்டாங்க. சரி தம்பி, இத அங்க வச்சுடு. நம்ம நாளைக்கு காலையில ஏஞ்சி விளையாடிக்கலாம். சரிண்ணா. அட, இந்த இருட்டுல யார் நடந்து போறது? இந்த பொம்மைய தம்பி மேலதானே வச்சான், இது எப்படி கீழே வந்தது? அட, இந்த பொம்மை எப்படி கண்ணு அசைக்குது? ஒருவேளை ரிமோட் பொம்மையா இருக்கும், அதனாலதான் கண்ணுல அசைக்குது. தம்பி, தம்பி. ஏய், இங்க பாருடா, இந்த பொம்மை கண்ணெல்லாம் அசைக்குது. சொன்னா இந்த பொம்மை கண்ணு அசைக்குதா? அதங்கட கண்ணு அசைக்குது, அது சும்மா தானே இருக்குது. இரு, யாரு கேட்ட என் பொம்மைய எடுத்த? குடி என் பொம்மைய. டேய், நான் ஒண்ணும் பொம்மையை எடுக்கலடா, அந்த பொம்மையை தான் தானா இங்க வந்தது. சும்மா கதை விடாத, ஒழுங்கா படுத்து தூங்கு. அந்த பொம்மை தானா நடந்து வந்தது, சொன்னா நம்புறானா? யார் அது சிரிக்கிறது? யார் அது சிரிக்கிறது? ஐயோ, இந்த பேய் சத்தம் எங்க வருது? எங்க வருது? ஐயோ, இந்த பேய் பொம்மை தான் சிரிக்குது. டாலிஸ், எழுந்துக்கோடா, எழுந்துக்கோ. அது எப்படா
உனக்கு படுத்தோடனே தூக்கம் வந்துருது. எழுந்துடுறா டாலிஷ், எழுந்துரு. டேய் நீ எடுத்துட்டு வந்தது பேய் பொம்மைடா, எழுந்துடுறா, எழுந்துரு, எனக்கு பயமா இருக்குடா. ஏய் பேய் பொம்மை, சிரிக்காத, சிரிக்கிறது நிறுத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாலிஷ், டாலிஷ், எழுந்துக்கோடா. டாலிஷ், எழுந்துக்கோ டாலிஷ், டாலிஷ், டாலிஷ். ஐயோ இவன் ஒருத்தன் தூங்க வர நேரத்துல எழுப்பினே இருப்பான். ஏய் என்னடா அவனுக்கு சும்மா இருக்க மாட்டேன். ஏய் டாலிஷ், நீ எடுத்துட்டு வந்தது பேய் பொம்மைடா, அது நடக்குது சிரிக்குதுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. என்ன பொம்மை சிரிக்குதா? ஏய் என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துறீங்க? அம்மா எங்க பாருங்கம்மா, இந்த பேய் பொம்மை சிரிக்குதுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏய் இது பேய் பொம்மைடா, ஓடு. நான் இந்த பேய்க்கு இருந்து தப்புமா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இந்தாப்பா ரொட்டி துண்டு சாப்பிடுப்பா. ஏமா எப்ப கேட்டாலும் ரொட்டி துண்டே தரீங்க? இந்தாப்பா செய்யுது, நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதுதான்ப்பா கிடைக்கும். நம்ம எப்பவுமே இப்படிதான் இருப்போமாமா, நம்ம நிலைமை எப்பமா மாறும்? தெரியலையேப்பா, ஏதாவது அதிசயம் நடந்தாதான்ப்பா மாறும். நடக்குமா? எப்படிப்பா? அம்மா நம்ம வீட்டு பக்கத்துல பெரிய பங்களா இருக்குல்ல, அங்க வேலைக்கு போட்டாமா? அதெல்லாம் வேணாப்பா, உனக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம். நீ படிச்சீன்னா ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை நீ காப்பாத்தணும்ப்பா. வேலைக்கெல்லாம் போவாதப்பா. இல்லம்மா நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேம்மா. உன்னால முடியாதுப்பா, வேணாப்பா. இல்லம்மா நான் பண்றேம்மா, அந்த காசு வந்தாதான் நம்மளால கொஞ்சமாவது சாப்பிட முடியும். அப்படியாப்பா, உன்னால முடியுமாப்பா? சரி நீ போய் அங்க வேலை கேட்டு பாரு. சரிம்மா. எப்பா உன்னை வேலை தானே செய்ய சொன்னேன், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு பேசத்தான் வேலையா? எப்பா உன்னை எங்க போய் வேலை தானே செய்ய சொன்னேன், நீ அங்கே நின்னுட்டு இருக்க. உங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லாத நீங்க வேலை செய்யறத பார்க்கறது எனக்கு பெரிய வேலையா போச்சு. அங்க அங்க ஐயா ஏதாவது வேலை இருக்கா? எப்பா சின்ன பசங்களுக்கு வேலை இல்லப்பா, சொல்ல பண்ணாது போப்பா. எஜமானி ஐயா நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் ஐயா, அதான் இவ்வளவு பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்களே, எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்கண்ணே. இந்த தோட்டத்துல இருக்கிற செடியெல்லாம் ரொம்ப பெருசா தான் வளர்ந்துருக்கு, நீ செடியெல்லாம் கட் பண்ணுவியா? கட் பண்ணுவியா? ஒழுங்கா வேலை செய்வியா? வேலை செய்வியா? வேலைக்கு வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மாட்டியே? இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, இங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடையாது, 3 வேளை சாப்பாடு தான் போடுவேன், செய்வியா? சரிங்கய்யா சரிங்கய்யா. உனக்கு வேணா 10-20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தர சொல்றேன், வாங்கிட்டு வீட்டுக்கு போ. ஒழுங்கா வேலை செய்யணும், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க கூடாது, ஒழுங்கா வேலை செஞ்சனாதான் உனக்கு அந்த 10 ரூபாய் கூட. சரிங்க நான் கண்டிப்பா செய்வேயா. சரிப்பா, இந்த பையன் நல்லா வேலை செய்யறானு பாத்துக்கோங்க. என்னடா வேலை செய்றீங்க, ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. இவனுங்களை வச்சுக்கிட்டு எனக்கு தலைவலி தான் வந்தது. ஒழுங்கா பாருங்கடா வேலைய. ஐயா தர்ம பிரபு, தர்மம் பண்ணுங்க ஐயா. எதுவும் இல்லம்மா போமா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்நாள் என்ன மறக்கவே மாட்டீங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. உன்னை இப்பவே எனக்கு பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல, இதுல வாழ்நாள் முழுக்கையா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஐயா சாப்பிட ஏதாவது கொடுங்க ஐயா. யாரா அந்த பிச்சைக்காரி உள்ள விட்டுது, அச்சு தொத்துறா அவளை வெளிய. நம்ம கிட்ட இந்த 2 ரொட்டி துண்டு தான் இருக்கு, சரி சாப்பிடுவோம். ஐயா தர்ம பிரபு சாப்பிட ஏதாவது கொடுங்கப்பா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுப்பா. என்கிட்ட இந்த 2 ரொட்டி துண்டு தான் இருக்கு, சரி நீங்களே சாப்பிடுங்க. கொடுப்பா. தம்பி நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. தம்பி பசியோட இருந்து எனக்கு 2 ரொட்டி துண்டு கொடுத்து என் பசியை ஆத்துனப்பா. உன் நல்ல மனசுக்காக என் கையில இருக்கிற அபூர்வமான ஒரு பொருளை உன் கையில தரேன், இந்தப்பா உன் கையில வச்சுக்கோ. உன் கையில இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வராது. இது நீ கேட்டதெல்லாம் கொடுக்கும், உன் கஷ்டம் எல்லாம் மாறிடும்பா. உன் வாழ்நாள்ல உனக்கு பசியே இருக்காதுப்பா, நீ கஷ்டமே பட மாட்ட, நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. ஒரு நிமிஷம் எங்க போனாங்க
ரொட்டி. உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குமா? சரி, எதுவா இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு செய்வோம். அம்மா, அம்மா, என்னப்பா இங்க பாருமா. என்னப்பா இது? வேலை செய்யற வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா, இதுல எடுத்துட்டு வரலமா. எப்பா, வேலை செய்யற வீட்டுல தெரிஞ்சா என்னப்பா நடக்கும்? அம்மா, நான் யார்கிட்ட இருந்தா எடுத்துட்டு வரலாமா? அப்ப இது யார் உனக்கு கொடுத்தது? அம்மா, ஒரு வயசான அம்மா வந்தாங்கம்மா, பசிக்குதுன்னு சொன்னாங்க. என்கிட்ட இருக்கிற 2 ரொட்டி துண்டை கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு அவங்க இந்த தட்டை கொடுத்தாங்கம்மா. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பசியே இருக்காது, இந்த தட்டி நீ கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? அப்போ இதுல ஏதாவது கேட்டு பாரு. கேட்டதே கொடுக்கும் அச்சய பாத்திரமே. எங்க அம்மா உடம்பு சரியாகணும், நாங்க ஒரு பெரிய மாளிகை வீட்டுல இருக்கணும், எங்களுக்கு நிறைய காசு நகை பணம் எல்லாமே வேணும். நீ பெரிய பணக்கார பையன் மாதிரி ஆயிட்டடா. அம்மா, நீங்களும் நிறைய நகைலாம் போட்டு ரொம்ப விளையாட்டீங்கம்மா. காசு, பணம், துட்டு, மணி, மணி, காசு, பணம், துட்டு, மணி, மணி. ஓ மை காட், என்னாலே நம்ப முடியலம்மா, நம்ம வீடு மாளிகை ஆயிடுச்சு. ஆமா சாலிஸ், நம்ம வீடு பெரிய மாளிகை வீடாயிடுச்சு. அம்மா, இந்த அச்சய பாத்திரம் நம்ம கேட்டது எல்லாத்தையும் தருதுமா. இப்ப நல்லா சாப்பிடுற ஐட்டமா கேட்கலாம். சரி சரி, எனக்கு சாம்பார் சாப்பாடு கேள. அம்மா, எப்ப பார்த்தாலும் சாம்பார் தானா? நம்ம கிட்ட அச்சய பாத்திரம் கிடைச்சிருக்கு, நம்ம நல்லா பெரிய சாப்பிடுற ஐட்டமா கேட்கலாம். கேட்டதே கொடுக்கும் அச்சய பாத்திரமே. எங்களுக்கு பீஸா, பர்கர், சிக்கன் ஃப்ரை ரைஸ், நூடுல்ஸ், பர்கர் எல்லாமே வேணும். தாலிஷ், இது அரிய வகை பொக்கிஷம். இது யாருக்கிட்டே சொல்லாத. வெளியில யார்கிட்ட சொன்னா வந்து திருடிட்டு போயிடுவாங்க. நம்ம லாக்கர்ல வச்சு பூட்டிடுவோம். சரிம்மா. அட, என்னடா அது? நம்ம வீடு பக்கத்துல ஒரு ஓலை வீடு தானே இருந்தது, இப்ப என்னவோ பெரிய பங்களா இருக்கு. தாலிஷ் அவன் வீடு எங்க இருக்குன்னு தானே சொன்னா, வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய பங்களா இருக்கு. தாலிஷ், தாலிஷ், எஜமானி ஐயா. தம்பி, நான் இங்க டாலிஷ்னு ஒரு சின்ன பையன் வீடு தேடி வந்தப்பா. அவன் வீடு உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் போல இருக்கு. முதலாளி ஐயா, நான் தான் டாலிஷ். டேய், நீ என்ன டாலிஷ்? எத்தனோ ஏழை பையன் மாதிரி நின்ன, இனி நல்லா அழகா பணக்கார பையன் மாதிரி நிக்கிற. அதுக்கு காரணம் இந்த அச்சய பாத்திரம் தான். இது கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும். எப்படி டாலிஷ் இது? என்கிட்ட ஒரு வயசான அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க, என்கிட்ட இருக்கிற 2 ரொட்டி துண்டா உங்ககிட்ட கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பதில் என்கிட்ட இந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துட்டாங்க. அட, அந்த வயசானவ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து வந்திருந்தா, நான் அப்பவே கொடுத்திருந்தேன்னா இந்த தட்டி எனக்கு கிடைச்சிருக்கும். இப்ப கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவன்கிட்ட இருந்து இது திருடி எடுத்துக்கலாம். சரி, அதெல்லாம் விடு. நீ நாளையில இருந்து வேலைக்கு வரல? இல்ல எதுமணி ஐயா, நான் நாளையில இருந்து வேலைக்கு தான் வர மாட்டேன். என்கிட்டதான் இவ்வளவு பெரிய வீடு காசுலாம் இருக்கு, நான் எதுக்கு உங்ககிட்ட வேலைக்கு வரணும்? சரி சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சரி எதுமணி ஐயா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. செம காமெடியில நம்மளோட சேனல்ல. சரிப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். சரிம்மா. ஓஹோ, இதுதான் இந்த அக்ஷய பாத்திரமா? இதை வச்சுதான் இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு என்கிட்ட வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றியா? இந்த அக்ஷய பாத்திரத்தை நான் எடுத்துட்டு போறேன், அதுக்கப்புறம் நீ எப்படி என்கிட்ட வேலைக்கு வராது இருக்குன்னு நானும் பாக்குறேன். ஐயோ, இதென்ன இப்படி ஏறியது? இதுக்காக நம்ம மந்திரம் சொல்லணுமா? சரி, ட்ரை பண்ணுவோம். அண்டா கசம் அமகாசம். இதுல எவ்வளவு பெரிய நெருப்பு வந்தாலும் சரி, நானே பெரிய பருப்பு, என்னை எதுக்குமா இந்த நெருப்பு? இப்ப இதை எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. இது கடைசியா ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாப்போம். எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் நெருப்புல வந்து ஆகணும். ஏதோ சத்தம் கேட்கல. அம்மா, அந்த அச்சய பாத்திரம் இருக்கிற ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. யாரோ எடுக்க ட்ரை பண்றாங்க போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். வாங்கம்மா. அம்மா, அச்சய பாத்திரம் எரியுதேம்மா. இது எப்படிப்பா அணைக்கிறது? தெரியலையே. அட, உன் கைப்பட்டவன அணைஞ்சிடுச்சு. அம்மா, நான் நினைக்கிறேன் நல்லவங்களோட கை பட்டா இது எரியாது, கெட்டவங்களோட கை பட்டா எரியும்னு நினைக்கிறேம்மா. ஆமா, இந்த திருட யாருப்பா வந்திருப்பா? தெரியலையே. உன்னோட முதலாளி தான் வந்திருக்கணும். அவருக்கு தான் நம்மள பார்த்த உடனே ஒரு பொறாமையா இருந்துச்சு. ஆமாமா. சரிப்பா, இத வச்சு நம்ம ஏழைகளுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யலாம். சரிம்மா. டாலிஷ், ஆண்டி, டாலிஷ், என்ன முதலாளி ஐயா, உங்க கையில
இருக்கீங்க? நேத்து அடுப்புல பருப்பு வச்சேன், அது கைய சுட்டுடுச்சு. நேத்து அடுப்புல பருப்பு வச்சது நீங்க